நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக யாராவது உங்கள பொய்யாக குற்றம் சாட்டினால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு தருணத்துல ஏற்படுற மன உளைச்சலையும் வேதனையையும் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதில்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வு ஏதோ ஒரு சாதாரண விளக்கம் கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு ஆழமான ஞானத்தை தேடிய பயணம் இது. முற்றிலும் நிரபராதியான ஒரு மனிதன் தன்மேல சுமத்தப்பட்ட அபாண்டமான பழியிலிருந்து எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மற்றும் ஆவிக்குரிய பயணத்தைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த மூலப்பதிவை நாம ஆழமா ஆராய்வதற்கு முன்னாடி சிகாயோன் அப்படிங்கிற இந்த பழமையான வார்த்தையோட அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சிகாயோன் அப்படின்னா பரவசம், அலைந்து திரிதல் அல்லது தவறு செய்தல் அப்படின்னு பல அர்த்தங்கள் சொல்லப்படுது. தான் செய்யாத ஒரு தப்புக்காக குற்றம் சாட்டப்பட்டதுனால வந்த அளவற்ற வேதனையில தாவீது அப்படிங்கிற மனிதன் ஒருவித மன அலைக்கழிப்போடு பாடிய பாட்டு இது அப்படிங்கிறத இந்த ஒற்றை வார்த்தை நமக்கு தெளிவா உணர்த்துது. இது ஒரு நிரபராதியோட மிகவும் வேதனையான ஆனா அதே சமயம் ஆழமான ஒரு ஜெபம். சரி, இப்போ இத நாம இன்னும் ஆழமா பாப்போம். சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தோட இந்த விரிவான பகுப்பாய்விற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான பயணம். அதாவது பீதியிலிருந்து அமைதிக்கு, ஒரு மாபெரும் நெருக்கடியிலிருந்து ஒரு மனிதனோட மனம் எப்படி துதிக்கும்படி மாறுது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு படியா போய் இந்த பழமையான மூலநூலோட ரகசியங்களை நாம வெளிக்கொண்டு வருவோம். தயாரா இருக்கீங்களா? நம்முடைய இந்த பயணம் முக்கியமா 6 படிகளா அமையப் போகுது. பொய்யான பழியில தொடங்கி சுய பரிசோதனை, நீதிபதி கர்த்தர், தீமையின் அழிவு, தேவனின் நாமங்கள் மற்றும் இறுதியா எந்த நிலையிலும் எப்படி துதிப்பது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பயணிக்க போறோம். வாங்க முதல் படிக்குள்ள நுழைவோம். முதல் பகுதி பொய்யான குற்றச்சாட்டும் அதனால ஏற்படுற வேதனையும். இந்த வார்த்தைகளோட தீவிரத்தை கொஞ்சம் கவனிங்க. சத்துரு சிங்கம் போல ஏன் ஆத்துமாவை பிடித்துக்கொண்டு போய் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். தாவீது தனக்கேற்பட்ட ஆபத்தை ஒரு இரக்கமற்ற சிங்கத்துக்கிட்ட சிக்கனல் இரைய போல உருவகப்படுத்துறார். தன்னை விடுவிக்க ஒருத்தரும் இல்லையே அப்படிங்கிற அந்த கையறு நிலையும் மரண பயமும் இந்த வசனங்கள்ல எவ்ளோ தத்ரூபமா வெளிப்படுதுன்னு பாத்தீங்களா? இது நம்மள பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு உணர்வுதான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தாவீது நான் உம்மை நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இந்த உரை நமக்கு தெளிவாக்குது. கர்த்தரை நம்புவது அப்படின்னா அவர் நேரடியா செஞ்சாலும் சரி, இல்ல அவர் தெரிந்தெடுக்கும் ஏதாவது ஒரு வழியில உதவி செஞ்சாலும் சரி, அத முழுமையா நம்புறதுதான். மனிதர்கள் மேலேயோ சூழ்நிலை மேலேயோ, ஏன் மருந்து மேல கூட நாம கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கக்கூடாது. இறைவனோட வழிநடத்துதல் இல்லாம இவை எதுவும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கிற மிக ஆழமான பாடம். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். சுய பரிசோதனையும் நீதியும். இது ஒரு உள்நோக்கிய பயணம். இந்த ஒப்பீட்ட பாருங்க. இது நம்மளோட அன்றாட சிந்தனைக்கே ஒரு மிகப்பெரிய சவால் அமைது. தனக்கு சமாதானமா இருந்தவனுக்கு தான் தீமை செஞ்சிருந்தா எதிரி தன் பிராணனை தரையிலே தள்ளி மிதிக்கட்டும் அப்படின்னு தாவீது ரொம்ப தைரியமா சொல்றார். நன்மைக்கு தீமை செய்யறது கொடுமை, நன்மைக்கு நன்மை செய்யறது ஒரு சாதாரண மனித பண்பு. ஆனா தீமைக்கு நன்மை செய்யறதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனோட கடமை அப்படின்னு இந்த உரை நமக்கு சுட்டிக்காட்டுது. நாம அடைய வேண்டிய மிக உயர்ந்த தரம் இதுதாங்க. இந்த உரை ஒரு கண்ணாடி மாதிரி நம்மள பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது. மத்தவங்க உங்கள பொய்யா குற்றம் சாட்டும்போது நீங்க என்ன செய்வீங்க? உடனே கோவப்பட்டு திருப்பி தாக்குவீர்களா, இல்ல தாவீதைப் போல நியாயம் செய்யும்படி கர்த்தர்கிட்ட வேண்டுவீர்களா? பொய்யா குற்றம் சாட்டுபவர்களை நேருக்கு நேரா எதிர்த்து போராடுறதை விட மேலான நியாயாதிபதியான தேவன்கிட்ட முறையிடுறதுதான் மிகவும் சிறந்த உயர்ந்த பதில் அப்படிங்கறத இது நமக்கு தெளிவா கற்பிக்கிறது. 3வது பகுதி நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர். பிரபஞ்சத்தோட நீதிய இது உணர்த்துது. இந்த ஒற்றை வரியில இருக்கிற நெருக்கத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, அவர் எங்கேயோ தொலைவுல இருக்கிற ஒரு கடவுள் கிடையாது. தாவீது என் தேவன் அப்படின்னு உரிமையா கூப்பிடுற அளவுக்கு கர்த்தர்கிட்ட அவ்வளோ நெருக்கமா இருந்தார். இது நம்மள பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்குது. நாம எந்த அளவுக்கு கர்த்தரோட நெருக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம்? அந்த உரிமை நமக்கு இருக்கா? தேவன் மனிதனோட எண்ணங்களையும் அவனுடைய சுபாவங்களையும் முழுமையா அறிஞ்சிருக்கார். அவர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்பவர்களுக்கு இது நிச்சயமா ஒரு பயத்தை தரும். ஆனா விசுவாசிகளுக்கு இது ஒரு பெருமகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தா அந்த அன்பான தேவன் அதை சுட்டிக்காட்டி நம்மளை சீராக்குவார் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கைதான் அது. பகுதி 4. தீமையின் சுய அழிவு, அதாவது தீமையோட தவிர்க்க முடியாத முடிவு. தேவன்
பாவம் செய்யறவங்க மேல நாளுக்கு நாள் கோபம் கொண்டாலும் அவங்க திருந்துறதுக்கு தினமும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. அதுதான் அவருடைய கிருபை. ஆனா தொடர்ந்து பிடிவாதமா அதே பாவத்துல வாழ்ந்து மனந்துரும்பாட்டி அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், மரணாயுதங்களை ஆயத்தப்படுத்தி அம்புகளை அக்கினி அம்புகளாக்குவார். கடவுளோட நீதியில இருக்கிற அந்த உறுதியான கடினமான பக்கத்தை இது நமக்கு காட்டுது. பாவத்தோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கும்னு இது ரொம்ப பிரமாதமா விளக்குது. 14 மற்றும் 15ஆம் வசனங்களை உற்று நோக்கினா அக்கிரமத்தை பெற ஒருத்தன் எப்படி கர்ப்பவேதனைப்படுறான்னு தாவீது சொல்றார். முதல்ல தீவினைய கர்ப்பந்தரிக்கிறான், அப்புறம் பொய்ய பெறுகிறான், கடைசியா மத்தவங்களுக்காக ஒரு குழிய வெட்டி அது ரொம்ப ஆழமாக்கி தான் வெட்டின குழியில தானே வந்து விழுகிறான். இதுதாங்க தீமையோட தவிர்க்க முடியாத சுய அழிவு. மனம் திரும்பாத மனிதனோட செயல்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு அப்படிங்கறத இந்த வார்த்தைகள் ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. அவன் செஞ்ச தீவினை அவன் தலை மேலேயே திரும்பும். அவன் செஞ்ச கொடுமை அவனுடைய சொந்த உச்சந்தலையின் மேலேயே இறங்கும். பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு மாபெரும் ஆறுதல். தீமை தனக்கான குழிய தானே தோண்டிக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய விதி. அடுத்தது 5வது பகுதி, தேவனின் பரிசுத்த நாமங்கள். இது ஒரு உண்மையான இறையியல் பொக்கிஷம். இங்க இருக்கிற 7 பரிசுத்த நாமங்களையும் கொஞ்சம் கவனிங்க. என் தேவனாகிய கர்த்தர், நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர், இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி, பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன் மற்றும் உன்னதமான கர்த்தர். நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கும்போது இந்த உன்னதமான பெயர்களை தியானிச்சு பாருங்க. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உறுதியையும் பலத்தையும் கொடுக்கும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, எல்லா சூழ்நிலையிலும் துதி. இது ஒரு வெற்றியான முடிவு. தாவீது சொல்றார், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இங்க நடக்கிற அந்த உளவியல் மாற்றத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது இன்னும் ஆபத்தான சூழ்நிலையில தான் இருக்கார். எதிரிகள் அவரை இன்னும் சுத்தி வளைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவருடைய இதயம் ஒரு முழுமையான அமைதிய கண்டடைஞ்சிடுச்சு. நீதியுள்ள நியாயாதிபதிய முழுமையாய் நம்புனதுனால கிடைச்ச மாபெரும் வெற்றி இது. இதிலிருந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? தேவன் எப்போவுமே துதிக்கப்படவும் புகழப்படவும் முற்றிலும் தகுதியானவர். அதனால சூழ்நிலை நமக்கு சாதகமா நன்மையா மாறணும்னு நாம காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் கர்த்தரை புகழ்ந்து துதிப்பதும் அவருக்கு நன்றி சொல்றதும் தான் சிறந்தது. அதுவே தேவனுடைய சித்தமா இருக்க அப்படிங்கறத இந்த உரை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டுகளோ இல்ல எதிர்பாராத பெரும் நெருக்கடிகளோ வரும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த புயல் எல்லாம் முழுசா கடந்து போற வரைக்கும் அமைதியா காத்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்ல தாவீத போல அந்த புயலோட நடுவிலே நின்னுகிட்டு அந்த நீதியுள்ள நியாயாதிபதிய முழுமையா நம்பி அவரை துதிக்கிற அந்த மாபெரும் தைரியத்தை கண்டடைவீங்களா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான ஞானம் உங்களுடைய இன்றைய நெருக்கடிகளை சந்திக்க கண்டிப்பா ஒரு புதிய பலத்தை தரும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களை அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கிறேன்.